ஸோ நம்ம சூர்யா சாரோட கருப்பு படம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில மட்டுமே 150 க்ரோர் கலெக்ஷன பார்த்தீங்கன்னா தாண்டி போய்க்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில மட்டுமே 150 க்ரோர் கலெக்ஷன் இதுக்கு முன்னாடி கொடுத்த ஹீரோஸ்லாம் யாருன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம கோலிவுட்ல ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, 150 க்ரோர் கிளப் ஓப்பன் பண்ணி விட்ட ஹீரோ பார்த்தீங்கன்னா, தெலுங்கு ஹீரோ பிரபா. ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா, பாகுபலி 2 பார்த்தீங்கன்னா, 150 கோடிக்கு அதிகமான கலெக்ஷன பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில மட்டுமே தொட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறம் 2வதா பார்த்தீங்கன்னா, நம்ம கமல் சார் அண்ட் லோகேஷ் இவங்க 2 பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா, விக்ரம்ல பார்த்தீங்கன்னா, 150 கோடி கலெக்ஷன பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில மட்டுமே தொட்டாங்க. அடுத்து 3வதா பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் தான். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா, ஜெயிலர் படத்து மூலமா பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில மட்டுமே 150 க்ரோர் கலெக்ஷன பார்த்தீங்கன்னா தொட்டாரு. அடுத்து 4வதா 150 கோடி கலெக்ஷன் தொட்டதுனா நம்ம தளபதி விஜய் தான். ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா, லியோ படத்து மூலமா பார்த்தீங்கன்னா, 150 க்ரோர் கலெக்ஷன பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில மட்டுமே தொட்டாரு. அடுத்து 5வதா தொட்டதுனா நம்ம சிவகார்த்திகேயன். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா, அமரன் படத்து மூலமா 150 கோடி கலெக்ஷன தமிழ்நாட்டில தொட்டாரு. அதுக்கடுத்து 6வதா 150 கோடி கலெக்ஷன தொட்டது நம்ம ஏகே. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா, குட் பேட் அக்லி மூலமா பார்த்தீங்கன்னா, 150 கோடி கலெக்ஷன தொட்டாரு. ஸோ இப்போ இவங்களுக்கு எல்லாருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா, 7வதா 150 கோடி கலெக்ஷன தொட்டிருக்காரு நம்ம தி1 சூர்யா சார். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி எப்போவே பார்த்தீங்கன்னா 150 கோடி கலெக்ஷன தொட்டிருக்கணும். பட் இப்போ தான் தொட்டிருக்காரு, பரவாயில்ல. ஸோ இதை தாண்டி 200 கோடி கலெக்ஷன் தொட வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, சோலோ ஹீரோவா 200 கோடி கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் மட்டுமே தொட்டது விஜய் சார் மட்டும்தான். லியோ, கோட்டுன்னு 2 படத்துலேயும் உள்ள பார்த்தீங்கன்னா 200 கோடி கலெக்ஷன் தமிழ்நாட்டில் மட்டுமே தொட்டிருக்காரு. சரி, இதுக்கப்புறம் சூர்யா சாருக்கு அடுத்து ரிலீஸ் ஆக போகிற விஸ்வநாதன் சன்ஸும் பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி தமிழ்நாட்டில் 150 கோடி கலெக்ஷனை கொடுக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் ஒப்பீனியனை பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.